இந்த ஒரு நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காஞ்சிபுரத்துல ஒரு டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஒரு கஞ்சா செடியை வந்து ஒரு பழைய ஒரு தண்ணி அந்த கேன்ல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணி வளர்த்துன்னு வந்திருக்காரு. இதுல என்னன்னா அவங்க வீட்டுல கேட்டதுக்கு அவங்க ஒய்ஃப் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புளிச்சைக்கரமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டும் பண்ணிட்டாங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, வீட்டில் வந்து ஒரு கஞ்சா செடி வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி குற்றம். அது மட்டும் இல்லாமல் கஞ்சா செடி வளர்க்குறது மட்டும் கிடையாது. என்டிபிஎஸ் ஆக்ட் செக்ஷன் 20, அதாவது நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் செக்ஷன் 20 என்ன சொல்லுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஞ்சா செடியை கல்டிவேட் பண்ணுறது, பொசஸ் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, செல் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி குற்றம். அப்படி பண்ணுற நபர்களுக்கு அந்த ஒரு ப்ரொவிஷன்ல அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் வரைக்கும் வந்து சிறை தண்டனை கொடுக்கலாம். ஃபைன் அமௌண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் வந்து கொடுக்கலாம்ன்றது இங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அந்த ஒரு நபர் வச்சிருக்க ஒரு கஞ்சாவோட குவான்டிட்டி வந்து கம்மியா இருக்கு, அதாவது ஸ்மால் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்றவங்களுக்கு ஒரு தண்டனையும், கமர்ஷியல் குவான்டிட்டிக்கு ஸ்மால் குவான்டிட்டிக்கும் நடுவில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தண்டனையும், கமர்ஷியல் குவான்டிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்டனையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரிவுல சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மிக மிக வந்து ஒரு கடுமையான ஒரு சட்டம், இந்த என்டிபிஎஸ் ஆக்ட் அப்படின்றது நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து என்னப்பா விவசாயமும் பண்ண விட மாட்டீங்க, வீட்டுல வேலை வாய்ப்பையும் வந்து உண்டாக்கி தர மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ற நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு நபர் வீட்டுல வந்து கஞ்சா செடி வளர்க்கறது சட்டப்படி குற்றம் அப்படின்றத நீங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.